கால் காசு போறாத கழிச்சாட்ட நாயி உங்க சொத்தை களவாட பாக்குது. முதலாளி இப்ப சரின்னு சொல்லுங்க. அவன் பணத்தை இங்க கொண்டு வரேன்னு சொல்றியா? இனிமேலும் அவனை உயிரோட விட்டு வச்சா நான் தாண்டா முட்டாள். இப்போது ஒத்துக்கிட்டீங்களா கவுண்டர்? உண்மைய நீங்க ஒரு முட்டாள்னு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெதுவா வயசான காலத்துல கீழே விழுந்து தொலைக்க போறீங்க. இது என்னன்னு தெரியுதா? தோப்பு வீட்டு சாவி. இனிமே இது தேவையில்லை கவுண்டர். தாயம்மாயம் பொஞ்சாதின்னு முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. விடிஞ்சா எனக்கும் தாயம்மாக்கும் கல்யாணம். முடிஞ்சா வந்து சேருங்க. என்னடா சொன்ன? புலியோட கோகைக்குள்ள வந்திருக்கும் கவுண்டர். அது பதுங்கினாலும் ஒதுங்கினாலும் எத்தனை அடி பாயும் தெரியாமல வந்திருப்பேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என் கையை தட்டி விடுற அளவுக்கு வந்துட்டான் அந்த பொண்ணு ரங்கம். தாயம்மாளுக்கு பொட்டு வச்சு அந்த கையை வெட்டி எறிஞ்சிட்டு போய் அவனை கொண்டு வாங்கடா. ரங்கே நீ சீக்கிரமா தாய்மாவை பாத்துக்க போ. காப்பாத்துங்க. பொண்ணு ரகத்தை கவுண்டர் ஆளுங்கெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. மகா, என்ன நடந்தது? என்ன ஆச்சு? கழுத்து மேட்ல நம்ம ரங்கு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. தாயம்மாவை ரங்கவின் நீதான் காப்பாத்து. அடுத்த ஜென்மம் எனக்கு இருந்தா உனக்கு உன்னைய எனக்கு கழுத்து மேட்ல கவுண்டர் ஆளுங்க பொண்ணு ரங்கத்து பொண்ணு அடிச்சிட்டு இருக்காங்க. யாராவது போய் காப்பாத்துக்கல. எனக்கு பொண்ணு ரங்கத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க கவுண்டர் ஆளுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க. எனக்கு கழுத்து மேட்ல பொண்ணு ரங்கத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் மனசு வச்சுக்கினா காப்பாத்த முடியும். இது கவுண்டர் சமாச்சாரமா, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னங்க வாங்கடா.
செல்வி பொன்னரங்கத்தை காப்பாத்து. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நீதான் காப்பாத்தணும். ஐயா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு காப்பாத்துங்க. மாமா மரும ஓரவெல்லாம் எப்பயும் அறந்து போச்சு. இது எங்க சொந்த விஷயம். இந்த விஷயத்துல நீ தலையிட்ட மரியாதை கிட்டு போயிடும். ஜாக்கிரதை. என்ன பரப்பிரிய? கிழக்கு வாசக்காரங்கெல்லாம் மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவங்க நினைச்சிட்டு இருந்தா. ஆனா நான் அந்த ஊரை விட்டு போனதும் மானம் மரியாதையெல்லாம் அடகு வச்சுட்டீங்களாடா. ஏண்டா கேட்கறதுக்கு நாது இல்லைங்கிறதுக்காக ஒரு அனாதை பையனை போட்டு கண்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வயசு வந்த பொண்ணை கையை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போறான். அதெல்லாம் பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா? ஏண்டா உங்கள யாருக்காவது இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா எல்லாரும் பார்த்துட்டு சும்மா தான் நிப்பீங்களா? பொட்டு வச்ச உடனே பாச பொத்துக்கிட்டு வருதா? என்ன நெஞ்செழுத்து இருந்தா இந்த ஊரை சிரிக்கிற அளவுக்கு நீ நடந்திருப்ப. உன்ன தேவை சவுக்க எடுத்துட்டா. எந்த பயிராவது என் தாயை தொட்டீங்கன்னா தொட்ட கை உடம்புல இருக்காது. சுக்குநூறா பிச்சரிச்சிருவேன். தாயம்மா, நீ ஓடிடு. இந்த பிக்காரி பசங்க பாத்துக்கிறேன். அந்த கிழட்டு பையனை நாலு தட்டு தட்டி தூக்கி எறிகிறா. சீக்கிரம் வாங்கப்பா. ஊரு ஜனங்களாம் ஒன்னா சேர்ந்து வராங்க. வாங்க, நம்ம ஓடிடுவோம்.
பொண்ணுரங்கம் அவனை ஏகிட்ட விடு, நான் கவனிச்சுக்கிறேன். இல்ல தேவர, எனக்கும் இவருக்கும் இடையில கணக்கு ஒண்ணு பைசல் பண்ணாம அப்படியே நிக்குது. அதை நான் தான் தீக்கணும். அந்த சவுக்கை எப்படி கொடுங்க. இப்போ சொல்லு, என் தாயம்மா சுத்தமானவன் இந்த ஊருக்கே கேட்கிற மாதிரி சத்தம் போட்டு சொல்லு. சொல்லு சொல்லு. பொண்ணுரங்கா, என்ன மன்னிச்சிருப்பா. மாக்கான கொண்டது நாங்கதான். தாயம்மாவை கட்டாயப்படுத்தி தங்க வச்சது நான் தான். அவன் மேல எந்த தப்பும் இல்லை. தாயம்மா சுத்தமானவதான். தாயம்மா சுத்தமானவதான்ப்பா.